இவ்வளோ மாதம் வந்த 1000 இந்த மாதம் வரப்போகிற 500 நோட்டோட வேல்யூ ரொம்பவே அதிகம். ஏன்னா எலெக்ஷன் பக்கத்தில் வந்துருச்சு. எந்த பார்ட்டி இந்த 500 கொடுப்பாங்கன்னு சொல்லி பேசாமல் இந்த 500 நோட்டோட ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம பே பண்ணுற டேக்ஸ், ஜிஎஸ்டி இதெல்லாமே கலெக்ட் பண்ணி பிடபிள்யூடிக்கு போகும். பிடபிள்யூடினா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். இவங்க அதை ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் இந்த ஸ்டேட். ரோட் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ்நாடு சிஏஜி ரிப்போர்ட் படி ஆக்சுவல் பட்ஜெட்டோட அதிகமான அமௌண்ட்டில் தான் பிட் ஆகிருக்கு. இதில் இருந்து எக்ஸஸ் அமௌண்ட் போய் மிச்ச பணத்தில் மட்டுமே தான் ரோட் பில்ட் ஆகுது லோ குவாலிட்டியில். சப்போஸ் 120க்கு இந்த டெண்டர் சேங்ஷன் ஆச்சுன்னா இதில் 20 ருபீஸ்க்கு ரோட் பில்ட் பண்ணிட்டு லோ குவாலிட்டியில் சீக்கிரம் ஃபெயில் ஆகிடுது. ப்ளஸ் 100 ருபீஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்க்கு, எலெக்ஷனோட லாஜிஸ்டிக்ஸ்க்கு, போஸ்டர் ஓட்டுறதுக்கு ப்ளஸ் நமக்கு வர அந்த 500 அப்போனா இப்போ ஆட்சியில் இருக்கிற டிஎம்கேனால மட்டும்தான் இது பண்ண முடியும்னு நினைக்காது. போன ஆட்சியில் இருக்கிற ஏடிஎம்கேனாலையும் பண்ண முடியும், ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற என்டிகே டிவிகேனாலையும் பண்ண முடியும். மேபி இதுக்காக தான் நிறைய பேர் கட்சியிலேருந்து கட்சியாக மாறுறாங்க போல். அப்போ டெக்னிக்கலாக பார்த்தோன்னா நேற்றுக்கு போட்ட ரீலில் ரோட் சரியில்லாததுக்கு நம்ம அடாப்டேஷனும் காரணம், நமக்கு காசு வாங்குறதும் காரணமாக இருக்கும். இந்த வருஷம் 500 அதிகமாகவே வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?